தனுஷ் டைரக்ஷன் பண்ண அவரே நடித்த மூவி தான் பார்த்தீங்கன்னா இட்லி கடை மூவி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மூவியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மூவியோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். ஃபிக்ஸ் ஆகிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. என்ன ஃபோன் கால்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா செத்துட்டாங்க. ஸோ நீ எல்லா காரியமும் பண்ணதுக்கு நீ வந்தே ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அவங்க அம்மா ஃபோன் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துடுறாரு ஊருக்கு. இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் விட்டு போனோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா மனசே வரல. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேயே இருந்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி முடிவு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனை வருது ஹீரோவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு பிக்ஸ் ஆச்சுன்னு சொன்னால அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது. ஸோ இந்த பிரச்சனையானா அந்த பிரச்சனைலாம் ஹீரோ சரி செஞ்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த மூவியோட கதை. ஸோ இந்த மூவி எனக்கு பிடிச்சானு கேட்டிங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது. இந்த மூவியோட ஃபஸ்ட் ஹாப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாப் ஸ்டார்டிங்கான விதமெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாப் ஸ்டார்டிங்கில் அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. எனக்கு கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கோமா அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி இந்த மூவியோட செகண்ட் ஹாப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாப்பும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் ஆகும்னு சொல்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா எடுக்கல. செகண்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோணுச்சு. இந்த மூவியோட செகண்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர் வரும். அந்த கேரக்டருக்கு டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரைட்டிங் பண்ணியிருக்காரு தனுஷ் சார். கண்டிப்பாக ஆட்ஸாக பண்ணி ஆகணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்திபன் சார் ஒரு டைலாக்லாம் வரும் செகண்ட் ஹாப்பில் வேறு லெவல் இருந்துச்சு இந்த மூவியில். அதே மாதிரி இந்த மூவி தனுஷோட ஆக்டிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காரு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா மற்ற கேரக்டரோட ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா எமோஷனல் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒர்க் ஆச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக தனுஷ் சார் கண்டிப்பாக ஆட்ஸாக பண்ணி ஆகணும். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா தனுஷோட டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆட்ஸாக பண்ணி ஆகணும். ஸோ ஓவராலாக இந்த மூவி பார்க்கலாமா வேணான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மூவிக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.25 மிஸ் பண்ணாமல் உங்கள் ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பாருங்கள்.